நேபாள், திவாலி, டாக்ஸ் 3 பேருக்கும் என்ன லிங்க் இருக்குன்னு பார்த்துடலாமா? ஹாய் ஆல், வெல்கம் டு வாவே ஸ்டோரிஸ். இது குட்டி ஸ்டோரி சீரீஸ். நம்ம ஊர்ல தீபாவளி வந்துட்டாலே டாக்ஸுக்கு எல்லாம் ரொம்பவுமே பயமா போயிடும். ஏன்னா நம்மளுக்கு மட்டும்தான் பட்டாசுனா பிடிக்கும். அவங்களுக்கு அந்த பட்டாசு சவுண்ட் கேட்டாலே பயம்தான். நம்ம ஊர்ல எப்படி 3 நாள் பொங்கல்ல 2வது நாள் நம்ம மாடுகளுக்கு அர்ப்பணிச்சிருக்கோமோ, அதே மாதிரிதான் நேபாள்லயும் அவங்க செலிப்ரேட் பண்ற அந்த திகார் அப்படிங்கிற ஃபெஸ்டிவல்ல செகண்ட் டே நாய்களுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. ஆமாங்க. நம்ம ஊர்ல செலிப்ரேட் பண்ற அந்த தீபாவளிய தான் நேபாள்ல திஹார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு 5 நாள் ஃபெஸ்டிவல். ஃபர்ஸ்ட் டே காக்திகார்னு சொல்லுவாங்க. அந்த காக்திகார் அன்னைக்கு காகங்களுக்கெல்லாம் உணவளிச்சு பூஜை பண்ணுவாங்க. செகண்ட் டே தான் குக்கூர் திகார். அந்த குக்கூர் திகார் அன்னைக்கு தான் நாய்களுக்கு எல்லாமே பூஜை பண்ணுவாங்க. நாய்களுக்கு எல்லாமே குளிச்சு அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு மாலை போட்டு பொட்டு வச்சு பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. தேர்ட் டே காய் திகார்னு சொல்லுவாங்க. அந்த அன்னைக்கு மாடுகளுக்கு எல்லாம் அலங்காரம் பண்ணி லட்சுமி பூஜை பண்ணுவாங்க. ஃபோர்த் டே குரு திகார், அதாவது கோவர்தன் பூஜா. அந்த அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காளை மாடுகளுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுவாங்க. 5வது நாள் பாய் திகார். இது நம்ம ஊர்ல செலிப்ரேட் பண்ற ரக்ஷா பந்தன் மாதிரி. இப்படித்தாங்க நம்ம ஊர்ல நாய்களுக்கு எல்லாம் தீபாவளினா ரொம்ப பயமா போயிடும். ஆனா அப்படி இல்ல. நேபாள்ல தீபாவளி வந்துட்டாலே நாய்களுக்கு எல்லாம் ரொம்ப குஷி தான். ஏன்னா அந்த அன்னைக்குதான் அவங்களுக்கு அவ்வளவு ஸ்வீட்ஸ் கிடைக்குதே.